வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அன்பார்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 12 குடையுமான சனி உங்கள் ராசியில் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். வக்கர காலத்தில் 3 மாதங்கள் நன்மைகளாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஜென்மச்சனி இந்த மாதம் தன் வேலையை காட்ட தயாராகிறார். மறுபடியும் மன உளைச்சல், குழப்பங்கள் இருக்கும். இறை வழிபாடு ஒன்றே இதிலிருந்து விடுபட வழி. செலவுகள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டும். தைரியம், வீரியம் மேலோங்கும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடமும் கவனமாக இருக்க வேண்டும். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருக்கும். எல்லோரிடமும் இணக்கமாக இருக்கவும். 2-11 கூடிய குரு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து சிறு தடைகள், தாமதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்லவும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 8ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான விருச்சிகம், 12ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைப்பதால் தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் சுணக்கங்கள் இருந்தாலும் மேன்மை அடைவீர்கள். சயன சுகம் மேம்படும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 3-10 கூடிய செவ்வாய் 6ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரத்தில் இருக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் முயற்சியும் கடின உழைப்பும் தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை தரும். 4-9 கூடிய சுக்கிரன் டிசம்பர் 3 முதல் 12ஆம் இடமான மகரத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்வையும் பெறுகிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் ஏற்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ஆடை, ஆபரண, ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் ஏற்படும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். 5-8 கூடிய புதன் 10ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்கள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் நேரம். குரு புதன் பரஸ்பர பார்வையால் அறிவும் ஞானமும் ஒன்று சேர்ந்து கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கும். 6 கூடிய சந்திரன் 10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 7 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 10ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் சூரியனின் அமைப்பு சாதகமாக உள்ளது. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மிகவும் சாதகமான மாதம். 2இல் இருக்கும் மீனராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். இந்த மாதம் ஜன்ம சனி, 2இல் ராகு, 8இல் கேத்து, 4இல் குரு, 6இல் செவ்வாய், 12இல் சுக்கிரன், இந்த அமைப்புகள் சாதகமாக இல்லை. சூரியன் புதன் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது. இறை சிந்தனையில் இருந்து மாதத்தை தள்ளவும். தட்சிணாமூர்த்தி முருகன், ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும். டிசம்பர் 23, 24 சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.